வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தியாகி தோழி தலைவி கதையின் முதல் பகுதி. இந்த கதை சுதந்திரம் கிடைப்பதற்கு முன் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் இருக்கும் குடும்பத்தினரின் சுதந்திரத்திற்கான துடிப்புகள், பட்டப்பாடுகள், கிடைத்த தண்டனைகள், வேதனைகள். அதே குடும்பம் சுதந்திரத்திற்கு பின் எப்படி எப்படி நல்லது கெட்டதுகளில் அகப்பட்டு கொண்டு சந்தோஷமும் துயரமுமாய் மாறி மாறி அகப்பட்டு கொண்டு தவித்தது என்று 2 காலகட்டங்களில் நடக்கும் கதையாக இந்த கதை எழுதப்பட்டுள்ளது. இந்த கதையின் முதற் பதிப்பு டிசம்பர் 1998ஆம் ஆண்டு. வாங்கி பக்கத்துக்குள்ள போகலாம். ಪಂದಾಳು ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಶ್ರೀ ಜಹದೊಳು ಸಂದೇಹ ಇಲ್ಲ ತಾಂಗೆ ಇಷ್ಟಾರ್ಥ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಸೌಭಾಗ್ಯ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಪಂದಾಳು ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ சந்தேக இல்ல வந்தே. வெங்கண்ணாச்சார் தாசராக மாறி கழுத்தில் துளசி மணி மாலையும், வலது கையில் சிப்ளாக்கட்டையும், இடது தோளில் தூளியை போன்ற நீண்ட துணிப்பையும், கோபி சந்தனத்தில் முத்திரைகளும் நாமங்களும் நெற்றியையும் மார்பையும் அலங்கரிக்க, நெற்றியில் கரிக்கோடும் அச்சதையும் அலங்காரமாய் தீற்றியிருக்க, மத்வாச்சாரியாரே குதித்து குதித்து வருவதைப் போல் தன் வெண்கல குரலில் பாடியபடியும் ஆடியபடியும் அந்த அக்ரஹாரத்தில் வந்து கொண்டிருந்தார். உள்ளே ராட்டையில் நூல் நூற்று கொண்டிருந்த சௌமியா வெங்கண்ணாச்சாரின் கணீர் என்ற குரல் காதில் விழ, நீண்ட பின்னல் அவள் துள்ளி எழும்போது சாட்டையாய் அவள் பின்பக்க இருபுறமும் கோபமாய் அடிக்க உக்ரான அறைக்குள் நுழைந்தாள். ஒரு சிறிய பித்தளை அடுக்கில் களஞ்சியத்திலிருந்த அரிசியை எடுத்துக்கொண்டு புன் சிரிப்புடன் வாசலை நோக்கி வேக வேகமாய் வந்தாள். தூய கதராடையும், முகத்தில் மென்மையான புன்சிரிப்பும், கைகளில் அரிசி நிரம்பிய பாத்திரத்தை ஏந்தியும் வரும் அவளுடைய சாந்தமான முகத்தை பார்த்த வெங்கண்ணாச்சார் ஒரு நிமிடம் பரவசமாகி கண்ணை மூடினார். பாரத மாதாவே ஒரு சிறு பெண் உருவில் அழகாய் நடந்து அசைந்து வருவது போல் தோன்ற பனிக்கும் கண்களை திறக்க அவர் அருகில் நின்றிருந்தாள் சௌமியா. மாமா, என்ன திடீர்னு கண்ணை மூடிண்டு நின்னுட்டேள்? பார்க்க சகிக்காம அவ்வளவு கோரமாவா நான் இருக்க? நான் வரத பார்த்தவுடனேயே கண்ணு தானா மூடினுடுத்தே. சட்டென்ற தலையை வேகமாக ஆட்டி மறுத்தார் வெங்கண்ணாச்சார். சௌமியா, நீ கையில அரிசி ரொம்பிய பாத்திரத்தோட வர்றப்ப சாட்சாத் பாரத தாயே அமுத கலசத்தை கையில ஏந்திட்டு வந்தது போல இருந்ததுமா. அப்படியே பிரமிச்சு போய் நின்னுட்டம்மா, வேற ஒண்ணும் இல்ல. போடு. துணிப்பையை அகட்டி பிடித்து கொண்டார். பாத்திரத்தில் உள்ளதை அந்த பையில் அவள் சரிக்க, பையில் இருந்து கொஞ்சம் அரிசியை எடுத்து அந்த பாத்திரத்தில் இட்டார். பாரம்மா மகாலட்சுமி பாரம்மா. பாட்டு தொடர்ந்து கணீர் என புறப்பட அடுத்த வீடு நோக்கி போனார் வெங்கண்ணாச்சார். சௌமி, சௌமி. ராமநாதன் மகளை அழைத்த அழைப்பில் பரபரப்பு தோன்றியது. நாராயணனுக்கும் ஆவல் மேலிட மகனை பார்த்தபடியே இருந்தார். என்னப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமாப்பா? யார்கிட்ட சொல்லணும்ப்பா, சொல்லுங்க. சௌமியா, சடாட்சர மாமாவும் சேதுபதி மாமாவும் வராங்களாம். அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையா கூட்டிட்டு வரணும். நாம கூட்டம் கூடுற இடத்தையும் மறியல் இடம் எதுங்கிறதையும் அன்னைக்கு பேச போறதையும் சொல்லணும். அதாம கூப்பிட்ட. ஏண்டா, நன்னா யோசிச்சு இடத்த தேர்வு பண்ணீங்களா? இல்லப்பா, சடாசரமும் சேதுபதியின் தாப்பா சொல்ல போறாரு. அத கவனமா கேட்டு அதன்படிதான் நடக்கணும்பா. ராமநாதன் கூற, சௌமியா மளமளவென உள்ளே சென்று ஒரு பேப்பரையும் பென்சிலையும் எடுத்து கொண்டு வந்தாள். அப்பா, சொல்லுங்கப்பா, நான் கிடுகிடுன்னு எழுதிக்கிறேன். அப்புறமா அதை கார்பன் காப்பி எடுத்து நீங்க சொல்றவங்களுக்கு கொடுத்துடுறேன். சீக்கிரமா சொல்லுங்கப்பா, அப்புறமா ஸ்கூலுக்கு நாழி ஆயிடும். வேணாம்மா, ரொம்ப தப்புமா. பேப்பர்ல எழுதுறதுங்கிறத கடைசி பட்சமா தான் வச்சுக்கணுமா. ஒன்று தவறு கீழே விழுந்துடுத்துனா கூட நம்மோட ஏற்பாடெல்லாம் வீணா போயிடுமா. அதனாலதான் நான் சொல்றதையெல்லாம் கவனமா நன்னா கேட்டுண்டு அவாகிட்டையும் படிச்சு படிச்சு சொல்லு. மறக்காம வீட்டுக்கு போன உடனேயே சொல்லுமா. சொல்லிடுறையா? ஆதங்கத்துடன் கேட்டார் ராமநாதன். அப்பா, உங்களை விட எங்களுக்கெல்லாம் இதுல இன்னும் ஈடுபாடு அதிகமாகவே இருக்குப்பா. கவலையே படாதீங்கோப்பா. வேலை நடந்தாச்சுன்னு வச்சுக்கோங்கப்பா.
ஆர்வத்துடன் சிரித்தபடியே கூறினாள் சௌமியா. சௌமி, உன் ஆத்துக்காரர் போன வாரமே வரேன்னார், வரவே இல்லையேம்மா. ஏன், என்ன உங்களுக்குள்ள ஏதாவது? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லப்பா, நானே அடுத்த வாரம் வரேன். இந்த வாரம் எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்ப்பா. தப்பு சௌமி, மாப்பிள்ளை வந்தா ஒரு நாள் 2 மணி நேரம் இருப்பார். அந்த 2 மணி நேரத்துல என்னம்மா படிச்சுட போற? என்னோட தாத்தா பாட்டியோட கதை இழக்கிற நேரம் எல்லாம் சேர்ந்தா கூட அவன் வந்து போற நேரம் ஆகாதே. இப்படி எல்லாம் இனிமே சொல்லாதம்மா. இல்லப்பா, அவர் என்ன நன்னா புரிஞ்சுன்னு இருக்கார், அதனால கோவிச்சுக்க மாட்டார்ப்பா. நான் சமாளிச்சுக்கிறேன் அவரை. கவலையை விடுங்கோ. உங்களுக்கு வேற எத்தனையோ வேலைகள் காத்துட்டு இருக்கிறப்ப இதுக்கெல்லாம் நீங்க ஏன்பா கவலைப்படுறேன்? ஏண்டா ராமநாதா, உன் பொண்ணு அவ பாட்டிய போல இதுல எல்லாம் கில்லாடிடா. நீ என்னமோ பெருசா கவலைப்படுற. இங்க பழமொழி எப்படி மாறி போறதுன்னு தெரியுமோ ராமநாதா? பாட்டி 8 அடினா பேத்தி 32 அடின்னு. என்ன ஏன் வம்புக்கு இழுக்கிறேன்? நான் தேமேன்னு வாழைத்தண்டு நறுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். வயசாச்சே ஒழிய உங்களுக்கு இன்னும் வெக்க விவஸ்தையே கிடையாது. தோளில் புடவை தலைப்பை இன்னும் இழுத்து விட்டு கொண்டு இந்த வயதிலும் வெட்கத்தால் சிவக்கும் முகத்துடன் கணவர் நாராயணனை பார்த்தாள் லட்சுமி பாட்டி. காதலுடன் தான். சௌமியா பாட்டி தாத்தாவின் பேச்சை ரசித்தபடியே ராட்டையையும் பஞ்சையும் ஒரு ஓரமாய் வைத்தாள். தொட்டு வணங்கினாள். பள்ளிக்கு நேரமானதால் சாப்பிட உட்கார்ந்தாள். தங்கை மீனாவும் தம்பிகள் கணபதியும் சுப்பிரமணியனும் கூடவே வந்து உட்கார அம்மா அனைவரின் தட்டிலும் பழையதை பிழிந்து வைத்து இடது கையில் கெட்டி தயிரை கரண்டியால் ஊற்றினாள். அவர்கள் பிசைந்து கொண்டு சாதத்தின் நடுவில் குழியாய் இட செய்தாலும் எரித்த குழம்பால் அதை நிரப்பினாள். நொட்டை விட்டு கொண்டு வழித்து சாப்பிட்டு அவரவர் தட்டை அலம்பி அகப்பை கூட்டில் வைத்தார்கள். சௌமியா எச்சில் பிரட்ட மீனு துடைக்க பின் பள்ளிக்கு போனார்கள். போயிட்டுறோம் தாத்தா. பாட்டி, ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம் பாட்டி, கோரசாய் கூறிவிட்டு சென்றனர். சௌமியா அவர்களுடன் நடந்தாலும் மனம் மட்டும் வேறு இடத்தில் சஞ்சரித்தது. அப்பா கூறிய விவரங்களை சரிவர கூறுவதில் தவறில்லாமல் இருக்க வேண்டுமே, சிநேகிதிகளும் வீட்டில் சரியாக செல்ல வேண்டுமே என்ற கவலை. சிநேகிதிகளும் வீட்டில் சரியாக சொல்ல வேண்டுமே என்ற கவலை அவளுடைய இளம் இதயத்தில் ஏற்பட்டது. மனதில் ஒரு பரபரப்புடன் கூடிய துள்ளலும் அதனால் ஏற்பட்ட சிலிர்ப்புமாய் விரைந்து நடந்தாள் சௌமியா. பள்ளியின் இடைவேளையின் போது முதலில் அவள் சந்தித்தது ஸ்ரீராமுலு செட்டியாரின் பெண் கஜலட்சுமியைத்தான். சுஜா, கஜா, என்ன பரீட்சைக்கு பாடமெல்லாம் நன்னா படிச்சிட்டியா? உன்னை போல என்னால ஃபர்ஸ்ட் எல்லாம் வர முடியாதுடி. ஏதோ பாஸ் பண்ணா அதே எனக்கு பெரிய பிரைஸ் கிடைச்சாப்ல. பெருமூச்சுடன் கூறினாள் கஜலட்சுமி. கஜா கஜா, கொஞ்சம் என்னோட பாத்ரூம் வரை வரையா? முக்கியம் ரொம்ப. புரிந்து கொண்டாள் கஜலட்சுமி. பெற்றோர்களைப் போல இந்த சிறுமிகளுக்குள்தான் இந்த இளம் வயதிலேயே எத்தனை நாட்டுப்பற்று, அளவில்லாத ஆர்வமுடன் பெரியவர்களுக்கு துணையாக சேது அணையில் அணில் செய்த வேலையைப் போல் சுறுசுறுப்பாய் செய்தார்கள். பாரத தாயின் மகளும் மகனும் மட்டுமல்ல, பேரன் பேத்திகளும் கூட அவள் கையின் விலங்கை உடத்தெரிய பாடுபட்டார்கள். ஆன உதவியை செய்தார்கள். கஜா சடாஷர மாமாவும் சேதுபதி மாமாவும் வராங்களாம். அடுத்த மறியல் எங்க எப்படின்னு இந்த கூட்டத்துல சொல்லுவாங்களாம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் பத்தியோ பேசி தீர்மானிக்கணுமாம். அதனால எப்போதும் வருகிற இடத்திலேயே 10ஆம் தேதி வர சொன்னாங்க. இத நீ முதலியார் வீட்டுல சொல்லிடு. நான் ராவ் வீட்லையும் ஐயங்கார் மாமா வீட்லையும் சொல்லிடுறேன். சௌமியா, வேணாண்டி, அவங்க வீட்டுக்கு போக வேணாம். இன்னைக்கு கோவிலுக்கு அவங்கள வரும்படி சொல்லிவிடுறேன். அப்ப நவகிரகத்து சன்னதியில நாம சந்திச்சு பேசிக்கலாம். நான் வெளியில நின்னு யாராவது வந்தா சங்கேதமா சொல்றேன். சரியா சௌமி? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா கஜா. நான் 6 மணிக்கு கோவிலுக்கு வர, நீங்களும் முன்ன பின்ன வாங்க. வா போவோம். மாலை 6 மணிக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெயும் திரியுமா எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு புறப்பட்டாள் சௌமியா. ஈசி சேரில் சாய்ந்து கொண்டிருந்த நாராயணன் சௌமியாவை பார்த்தார். தனியா வரப்போற சௌமி, நானும் வேணும்னா துணை வரட்டுமா, இல்ல பாட்டியை அனுப்பட்டுமாமா?
ஏன்னா சிப்பா இங்க வீதியில நாயா அலையறாங்க. வயசு பொண்ணுங்களை தனியா பார்த்தா அவளுக்கு கொண்டாட்டம் தான். அதனால இரு சித்த, நானும் வரேன். வேண்டாம் தாத்தா, பாட்டியையே கூட்டிட்டு போறேன். நீங்க வந்தா கண்டிப்பா சந்தேகம் வரும் தாத்தா. ஏன்னா அவளுக்கு தான் உங்க மேலேயே எப்போதும் ஒரு கண்ணாச்சே தாத்தா. ஓ, அப்படிங்கிறையா சங்கதி? 10ஆம் தேதி கூட்டத்தை பத்தி சொல்ல போறியாக்கும். சரிம்மா, பாட்டியைய கூட்டிண்டு போ. தனியா அங்க இங்க நடமாடாதேங்கோ. அந்த பொண்கள்கிட்டையும் சொல்லிடு சௌமி. சிப்பா இங்க ரொம்பவே அலையறாம்மா. வேலை செய்யற உற்சாகத்துல நம்ம நாட்டுக்கு செய்யறோங்கிற பெருமையில அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க. இல்ல தாத்தா, அதனாலதான் கோவில்ல பேசுறதா முடிவு எடுத்தோம். நிறைய பேர் வருவா போவா, அதனால நமக்கு பாதுகாப்பு தானே. சீக்கிரமாவே திரும்பிடுறேன் தாத்தா. வரட்டுமா? பாட்டி சீக்கிரமா வாங்கோ, நேரமாச்சு. அப்புறம் தாத்தா கவலைப்பட்டுட்டு கோவிலுக்கே ஓடி வந்துருவார். வாங்கோ பாட்டி. சரிடி, வா போலாம். கிண்டல பாரு, நான் அப்பவே புறப்பட்டுட்டேன். வா வா. நாணத்துடன் கூறிக்கொண்டு கணவனிடமும் போய்விட்டு வருகிறேன் என்பதை கண்ணால் சொல்லிவிட்டு புறப்பட்டாள் லக்ஷ்மி. முதலியாரின் பெண் தேவானை, ரங்கநாதனின் பெண் கோதையும், ராவின் பெண் தனுஷ் கோடியுடனும் மகிழ மரத்தடியில் பூ பொறுக்கி கோர்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அருகில் சிரித்தபடியே வந்தாள் சௌமியா. நவகிரகத்தின் 9 அகல் விளக்குகளுக்கும் எண்ணெய் ஊற்றி திரியிட்டு விளக்கேற்றியவுடன் அந்த அகல் விளக்குகள் தந்த வெளிச்சத்தில் எண்ணெய் பிசுக்கும் புகையினால் கரியாகி இருந்த உட்புறமும் அவர்கள் கிரகங்களை சுற்றியபடியே பேசத்தகுந்த தோதான இடமாய் அமைந்து போனது. வெளியில் தூரத்திலிருந்து யாராவது பார்த்தால் கூட கூப்பிய கைகளுடன் சுற்றியபடியே இவர்கள் ஒருவருக்கொருவர் பேசுவது ஏதோ ஸ்லோகம் சொல்வது போல்தான் இருந்தது. விளக்கமாய் பேசி முடித்ததும் கன்னத்தில் படபடவென்று தட்டி கொண்டு கீழே விழுந்து வணங்கி மற்ற பிரகாரங்களையும் சுற்றிவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டார்கள். வழியில் லக்ஷ்மி பேச ஆரம்பித்தாள். சௌமி, சின்ன வயசா இருந்தாலும் விஷயம் பெருசோ சின்னதோ அதை பத்தி அலட்டிக்காம நன்னா திட்டமிட்டு செய்யற. இந்த கிராமத்துல மட்டுமில்லமா, இந்தியா முழுக்க எல்லா இடங்கள்லயும் சுதந்திரத்துக்காக என்ன பாடுபடுறா தெரியுமா? தாத்தா ஒவ்வொன்னா சொல்றச்ச எனக்கு பரவசமா இருக்கும், கூடவே குறையாவும் இருக்குடி. ஏன் பாட்டி, இதுல உங்களுக்கு என்னத்துக்கு குறை? புரியலையே. உனக்கு புரியாதுடி சௌமியா. ஏன்னா இந்த சின்ன வயசுல இருந்தே நீங்களும் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணுங்கிற எண்ணத்துல எத்தனை வேலை செய்கிறேள். அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு சௌமி. நமக்கு இப்படி வயசாயிடுத்தே, நம்மளால ஒன்றும் செய்ய முடியலையேன்னு ரொம்ப ஏக்கமா இருக்கு சௌமி. தழுதழுக்கும் குரலில் பாட்டி கூறியதும் நிகழ்ந்துதான் போனாள் சௌமியா. உடனே தடவும் குரலில் பேசினாள். நீங்களும் தானே பாட்டி எல்லோரோடையும் வேலை செய்யறீளே, அப்புறம் என்ன? என்ன சொல்ற சௌமி? புரியாமல் அவளையே பார்த்தாள் லக்ஷ்மி. ஏன் பாட்டி, தாத்தா அப்பா சித்தப்பாவுக்கும் வீட்டுல இருக்கிற மற்றவங்களுக்கும் வேளைக்கு சமைச்சு போடுறது போறாதுன்னு சங்கத்துல இருக்கிறவா யாராவது வேற ஊர்ல இருந்து வந்து இங்க தங்கினா அவளுக்கும் அது எந்த வேலையா இருந்தாலும் முகத்தை சுளிக்காம ஆகாரம் வயிறு ரொம்ப போட்டு உதவி செய்யறளே நீங்களும் அம்மாவும். இதுவும் ஒரு வகையில நீங்க நாட்டுக்கு செய்யற சேவைதான பாட்டி. சட்டென்று தன் என்ற உணர்ச்சி உடல் பூராவும் பரவ லக்ஷ்மி அப்படியே நின்றாள். நடுத்தெருவு என்றும் பாராமல் சௌமியாவின் கன்னத்தை நீவி தன் நெற்றியில் சொடுக்கி திருஷ்டி கழித்தாள். என் கண்ணாட்டி, என்னமா மனசுக்கு நிறைவா ஒத்தடம் கொடுக்கிற ஆப்ல பேசுற. நீ நன்னா சேமமா சந்தோஷமா இருக்கணியம்டி அம்மா குழந்தே. கண்கள் திரையிட்டது லக்ஷ்மிக்கு. 10ஆம் தேதியை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் குறிப்பிட்ட இடத்தில் இரவு 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள் அங்கு இருக்க வேண்டும். 10 நிமிடங்களுக்குள் மளமளவென்று பேச வேண்டியதை பேசியவுடன் மற்றவர்கள் எந்த ஒரு பேச்சும் ஆரவமும் இல்லாமல் தனித்தனியாக சரசரவென்று நழுவும் பாம்பை போன்று வெவ்வேறு வழியாக பிரிந்து செல்ல வேண்டும். இதுதான் கட்டளை. ஆவலுடன் எதிர்பார்த்த அன்றிரவு சுமார் 10 மணிக்கு சீனி என்ற இளைஞன் ஓடி வந்தான். கண்களில் மிரட்சியுடன், உடலில் ஒரு பரபரப்புடன் படபடவென பேசினான்.
மாமா மாமா, நாம கூட்டம் போடுற இடத்த சுத்தி சிப்பாய்ங்க குதிரையில ரோந்து வராப்புல சுத்தி சுத்தி வரா மாமா. முதல்ல நான் அவ அந்த வழியா போறாளோன்னு நினைச்சுண்டு பேசாம இருந்தேன். ஆனா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வேற வேற ஆளா வரா. நான் மரத்து மேல உட்கார்ந்துண்டு வடக்கு பக்கத்தை காவல் காத்துண்டு இருந்தேன். அப்பதான் இதை கவனிச்சேன். அவ கண்ணுல விழாம இங்க வர்றதுக்குள்ள சித்த நேரம் ஆயிடுச்சு மாமா. இன்னைக்கு கூட்டம் அங்க நடக்கிறது சரியில்லைன்னு தோன்றது மாமா. சீக்கிரமா வேற உபாயம் யோசியுங்கோ. சடாட்சர மாமாவையும் சேதுபதி மாமாவையும் வழியிலேயே மடக்கணும் மாமா. அவ ஆம்னு நுட்டா ரொம்ப கஷ்டம் மாமா. சீக்கிரம் மாமா. படபடவென ஆதங்கத்துடன் துடித்தபடி கால் தரையில் படாமல் கூறினான் சீனி. ராமநாதனுக்கும் மனதின் துடிப்பு இதை கேட்டு அதிகமாயிற்று. சரியா கவனிச்சியாடா சீனி? பரங்கி சிப்பாய்தானா இல்ல? நன்னா கவனிச்சேன் மாமா. முதல்ல குதிரையில வந்தவா, அப்புறமா சத்தமில்லாம நடந்து வந்தா, மறுபடியும் குதிரையை மெதுவா நடத்திண்டு வந்தா. மாமா, எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு மாமா. இன்னைக்கு அங்க கூட்டம் நடக்கிறது கூடாது மாமா. கண்டிப்பா கூடாது. ஆமா, சட்டுன்னு யோசியுங்களே மாமா. சீனி படபடக்கும் போதே நாகராஜராவ் வேக வேகமாய் வந்து கதவை தாளிட்டார். ராமநாதா, இசக்கி முத்து தெற்கு பக்கம் அந்த பாறை இடத்துல இருந்து எப்போதும் போல உட்கார்ந்துட்டு நாலா பக்கமும் கண்களை ஓட விட்டுருக்கான். சிப்பாய்ங்க நடமாட்டம் நல்லாவே இருக்காம். அடிக்கடி ஒருத்தன் காதுக்குள்ள ஒருத்தன் குசு குசுன்னு பேசிக்கிறாங்களாம். எப்ப நம்ம இடத்தை சுத்தி இப்படி தெரியறாங்களோ அவங்களுக்கு விஷயம் கசிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ராமநாதா, நேரமும் ரொம்ப கம்மியா இருக்கு. சட்டுன்னு யோசிப்பா. நாராயணன் அத்தனையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். வாசற்புறம் சென்று தெருவின் இரு பக்கமும் தன் கழுகு போன்ற கண்களால் பார்த்தார். மறுபடியும் விடு விடுவென நடந்து 2 பக்கமும் இருட்டான இடங்களையும் மரங்களை சுற்றிலும் மேலும் நன்றாய் பார்த்து திரும்பினார். நாகு, இப்ப நான் சொல்றத கேளுங்கோ. கூட்டம் போடுற இடத்தை அவ எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கா. அதனால இன்னைக்கு அங்க அலையறாங்கிறது தப்பு. நம்ம கிட்ட இருந்து யாரோ ஒருத்தரால தான் இன்னைக்கு கூட்டம் நடக்கிறதுங்கிறதும் அதுவும் எந்த இடத்துலங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. நாம வேகமா காரியம் செய்யணும். சீக்கிரமா யாராவது ஒருத்தர் பூனை போல பதுங்கி ஊருக்கு வெளியே சடாட்சரம் பிள்ளையையும் சேதுபதியையும் அவ வர ரகசிய பாதையிலிருந்து மடக்கி நம்ம வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்கோ. பேசுறது இங்கேயே பேசலாம். ஏன்னா பரங்கிக்காராளோட நடமாட்டம் நோட்டமெல்லாம் நம்ம ரகசிய இடத்துல இருக்கிறப்ப அதை நாம சாதகமாக்கிண்டு இங்க கூட்டம் நடத்தி அவளை ஏமாத்தணும். இன்னொன்னு, எங்க வீட்டு மனுஷாளுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். எங்க அப்பா இந்த வீட்டை கட்டுறச்சே கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய கூடமும் சின்ன ரோம்பையும் கட்டியிருக்கார். இன்னைக்கு அது உபயோகப்படட்டும். சீக்கிரம் போங்கோ. ஆனா ஜாக்கிரதை. கிடுகிடுவென கட்டளையை போல் கூறிய நாராயணன் சமையல் அறைக்கு சென்றார். மூலையில் வைத்திருக்கும் பெரிய பாத்திர அலமாரியை மனைவி மருமகள் பேத்தியின் உதவியுடன் நகர்த்தி வைத்தார். அதன் அடியில் தரையோடு தரையாய் இருந்த மூடியை ஒரு கடப்பாறையால் நெம்பி திறந்தார். உள்ளே படிகளில் லாவகமாய் இறங்கி விளக்கை போட்டு நாற்காலிகளை தூசி தட்டி உரிய இடத்தில் வைத்தார். அங்கிருந்த பானையை மேலே கொண்டு வந்து நன்கு அலம்பி தண்ணீர் கொட்டி கீழே கொண்டு போய் வைத்தார். லட்சுமி, நீயும் ராஜையுமா இங்கேயே இருந்து வாசப்பக்கமும் கொல்லை பக்கமும் பார்த்துக்கோங்கோ. சௌமியா நான் பார்த்துக்கிறேன்னு வெளியில போய் நின்று வம்புல மாட்டிக்க போறா. அவ மாடியில இருக்கிற அறையில லைட் போடாம உட்கார்ந்துண்டு ஜன்னல் பக்கமா மறைஞ்சுண்டு பார்க்க சொல்லு. யாராவது வர்றது தெரிஞ்சா ஜாக்கிரதையா சொல்லிடணும். அப்ப நானும் ராமநாதன் வெங்குட்டுவும் மேல வந்து மூடி அலமாரியை தள்ளி வச்சுடுறோம். ஜாக்கிரதை. குழந்தைகள் முதல்ல சீக்கிரமா தூங்க பண்ணுங்கோ. கட்டளைகளை பிறப்பித்தார். வயதான அவர் இத்தனை உற்சாகத்துடன் ஈடுபடுவதை பார்த்த இவர்களுக்கும் மனதில் தொற்றிக்கொண்டு சுறுசுறுப்பை ஏற்றியது. நாகவும் ராமநாதனும் திசை பிரிந்து தன்னந்தனியாய் சென்று அந்த ரகசிய பாதையை பாதி ஓட்டமும் பாதி நடையுமாய் அடைந்தார்கள். வழியில் ஏதாவது சத்தம் கேட்ட போதெல்லாம் புதர்களிலும் பெரிய மரத்தின் பின்னாலும் பதுங்கினார்கள். பாம்புகளோ விஷ ஜந்துக்களோ கடித்து விடுமே என்ற பயம் அறவே இல்லாமல் அந்த இருட்டில் அவர்கள் ஓடிய ஓட்டத்தில் இருவரின் இதயங்களின் துடிப்பின் வேகம் அதிகரித்து பேச முடியாமல் வியர்த்து விறுவிறுத்தது. தூரத்தில் மூவர் வேக வேகமாய் நடந்து வருவது தெரிந்தது. இருவரும் அதைவிட வேகமாய் நடந்து எதிர்கொண்டார்கள். நடக்கும் நிலவரத்தை கூறி பாதையை மாற்றி ராமநாதன் வீட்டை அடைந்தார்கள்.
மாடியிலிருந்து பார்த்த சௌமியா இரண்டு படிகளாய் தாவி தாவி இறங்கி ஓடி வந்தாள். சேதுபதியும் சடாட்சரமும் உள்ளே நுழைய கால் வைக்கும் போதே அவர்கள் கால்களில் விழுந்து வணங்கினாள். உடல் உணர்ச்சி வேகத்தில் நடுங்கியது. பேச முடியாமல் நாக்கு தடுமாறினாலும் தைரியத்தை ஏற்றிக்கொண்டு வலது கை முஷ்டியை உயரே தூக்கி சின்ன குரலில், ஆனால் அதே சமயம் கம்பீரமாக, வந்தே மாதரம் என்று கூறியதும் அவள் தலையை தொட்டு ஆசிர்வதித்தார் சடாட்சரம் பிள்ளை. இப்ப நமக்கு கடமைதான் முக்கியம். நம்ம கூட்டத்தை சீக்கிரமா ஆரம்பிச்சு முடிக்கணும். வாங்க வாங்க. சரசரவென்று அண்டர் கிரவுண்டில் இறங்கி தங்கள் பேச்சை துவங்கினார்கள். சிட்டாய் பறந்த சௌமியா மாடி அறையின் இருபுற ஜன்னல்களுக்குமாய் மாறி மாறி நடந்து கவனித்தாள். சுமார் அரை மணி கடந்திருக்கும். திடீரென தன் கண்களை கூர்மையாக்கி இருட்டிலேயே துழாவினாள். நால்வரா மூவரா என்று தெரியவில்லை. பதுங்கி பதுங்கி தூரத்தில் வருவது நன்கு தெரிந்தது. மீண்டும் கண்களை கசக்கி பார்த்ததும் அவளின் இதயம் துள்ளி எகிரி வாய் வழியே வெளியேறி வரும் போலாகிவிட்டது. பூனை பாதங்களை பதித்து ஓட்டமாய் இறங்கி சமையல் உள்ளிற்கு சென்று படிகளின் மேலிருந்து குனிந்து குரல் கொடுத்தாள். தாத்தா தாத்தா, சீக்கிரமா வெளியே வாங்கோ. நம்ம வீட்டையே குறி வச்சாப்ல 3-4 பேர் வந்துருக்கா. சீக்கிரமா தாத்தா. ஒரு வினாடி துல்லியமான அமைதி. பிறகு ராமநாதனும் வெங்கட்டவும் நாராயணனை தொடர ஒரே தாவலில் மேலேறி பாத்திர அலமாரியை நகர்த்த சௌமியா அந்த சிமெண்ட் மூடியை கஷ்டப்பட்டு இடம் பெயர்த்து சரியாக தரையுடன் மூட இப்போது தரை எந்த வித்தியாசமும் இன்றி இருந்தது. பூமி தாயின் மடியினுள் கருப்பை குழந்தையாய் சுதந்திர வீரர்கள் பத்திரமாயிருக்க அனைவரும் அவரவர் படுக்கையில் மூச்சை கூட நிதானமாய் விடுவித்து அசைவில்லாமல் படுத்திருந்தனர். 5 நிமிடங்கள் கழிந்திருக்குமா? படபடவென்ற கதவை தட்டும் சத்தம். கதவை திறக்கவில்லை. அப்படியே படுத்திருந்தார்கள். மறுபடியும் இடி இடி என்ற கதவை அவர்கள் இடித்ததில் கதவு பிளந்துவிடப் போகிறதே என்ற நாராயணன் எழுந்து போய் இரும்பு பட்டையை நீக்கி கதவை திறந்தார். அவரை தள்ளாத குறையாய் உள்ளே ஓடி வந்தவர்கள் ஒவ்வொரு இடமாக மேலேயும் கீழேயுமாய் தேடினார்கள். பரணையும் லெற்றினை கூட விடவில்லை. ஏமாற்றம் அவர்களை கோபம் அடைய செய்தது. லுக் ஓல்ட் மேன், நீ செய்யற நிழலான காரியங்கள் எங்களுக்கு நல்லாவே தெரியும் மேன். இன்னைக்கு தப்பிச்சிட்ட. என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டிக்கத்தான் போற. உன் ஃபேமிலி முழுக்க டிஸ்ட்ராய் பண்ண போறோம். ஞாபகம் வச்சுக்க. உரிமை விட்டு போகும்போது அங்கே மாட்டியிருந்த பாரத மாதா படத்தை கீழே போட்டு உடைத்து விட்டு போனார்கள். கண்ணாடியையும் சட்டத்தையும் தான் அவர்களால் உடைக்க முடிந்ததே தவிர இவர்களின் எண்ணங்களின் தாத்பரியத்தை, உன்னதத்தை அவர்களால் உடைக்க முடியுமா என்ன? நிம்மதியாக பெருமூச்சு விட்டார்கள் அனைவரும். மறுபடியும் அலமாரி நகர்த்தப்பட மூவரும் கீழே இறங்கியதும் சௌமியாவும் மெல்ல மெல்ல இறங்கி போய் உட்கார்ந்து கொண்டாள். பேச்சு முடிந்திருந்தது. சேதுபதி எழுந்தார். அவர் பாரதியாரின் தீவிரமான பக்தர். அவரை போலவே முண்டாசு கட்டி கொண்டார். எழுச்சியான குரலில் உணர்வு பூர்வமாய் பாடினார். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் மெய் மறந்து மெய் சிலிர்த்து அந்த உணர்ச்சிகரமான எழுச்சியுள்ள பாட்டை மனம் லயித்து கேட்டார்கள் அனைவரும். நாராயணன் பரவசமாகி கண்களில் நீர் சொரிய உட்கார்ந்திருந்தார். அவருடைய மனதில் அவர்கள் அனைவரும் அச்சமில்லை, அச்சமில்லை என்று உயர்ந்த குரலில் பாடிக்கொண்டும் வந்தே மாதரம் என்கிற தாரக மந்திரத்தை கோஷமிட்டு கொண்டும் கூட்டமாய் கோட்டை எதிரில் நின்ற மறியல் செய்வது போன்ற தோற்றம் தோன்றியது. அந்த தோன்றலில் கானல் நீரிலேயே இறங்கி நின்றார் நாராயணன். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய் கோஷம் அவரை நினைவுக்கு இழுத்து வந்தது. எச்சரிக்கை உணர்வுடன் சௌமியா மாடியிலிருந்து பார்க்க, கீழே நாகராஜ ராவ் பார்க்க, சடாட்சரமும் சேதுபதியும் வெளியே வந்து சாரை பாம்பின் வேகத்துடன் நடந்து இருளில் மறைந்தார்கள். இன்று பச்சை பசேல் வயல் வெளியையும் பம்ப் செட்டிலிருந்து பாதாள கங்கையாய் பாய்ந்து வரும் தண்ணீரையும் பரவசத்துடன் பார்த்தாள் சௌமியா. வரப்பினூடே நடந்து சென்றாள். தென்றலில் அவ்வப்போது தான் கதிரோடு ஆடும் நெல்மணிகள்
பெற்ற குழந்தைகளாய் அவளை அணைத்து கொள்ள துடிப்பது போல் தோன்ற அப்படியே குத்துக்காலிட்டு வரப்பின் மீதே உட்கார்ந்தாள். பொன்னிறமான புத்தம் புதிய நெல்மணி கதிர்களை தன் கை கெட்டிய மட்டும் சேர்த்து தன்னுடன் அணைத்து கொண்டாள். நெல்மணிகள் செய்த குறுகுறுப்பு கன்னத்தில் ஒரு குழந்தை முத்தமிடுவதைப் போல் தோன்றியது அவளுக்கு. பரவசத்துடன் கண்மூடி இறங்கினாள் சௌமியா. சின்னம்மா, ஏமா இங்கிட்டே உட்கார்ந்துட்டீங்க? களைச்சு போயிட்டீங்களா? மூப்பு நிறைந்த தன் தேகத்தை தூக்கி கொண்டு இசக்கி முத்துதான் ஓடி வந்த வண்ணம் கேட்டான். இசக்கி, இப்படி ஓடி வரலாமாப்பா? நான் என்ன சொல்லி இருக்கேன்? இந்த மாதிரி அனாவசிய மரியாதையெல்லாம் எனக்கு தர வேண்டாம்னு. சரி சரி, என்னை எங்க இருந்து பார்த்த? நீங்க வரப்புல நடந்து வரப்பவே குடிசை வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்த போது பார்த்துட்டம்மா. நல்ல இளநீரா வெட்டியாரட்டுமா? துண்டை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு வினயமாய் அவன் கேட்டபோது சிரிப்புடன் கூறினாள் சௌமியா. விடமாட்டியே? சரிப்போ, 2 இளநீரா வெட்டிண்டு வா. ஒன்னு உனக்கு, ஒன்னு எனக்கு. புரிஞ்சதா? இசக்கி விரைவாக நடந்து 2 இளநீர்களை வெட்டினான். சௌமியாவிடம் முதலில் தந்து தானும் எடுத்துக்கொண்டான். இல்லை என்றால் சௌமியா தானும் குடிக்க மாட்டாள் என்று தெரியும். ஜில் என்ற இளநீரை குடிக்கும்போது காலில் ஏதோ ஊறுவது போல் தோன்ற குனிந்து பார்த்தாள் சௌமியா. ஒன்றுமில்லை, ஏதோ வேர் காற்றில் பறந்து வந்து இவள் பாதத்தில் விழுந்து ஆடிக்கொண்டிருந்தது. சின்னம்மா, என்ன என்பது போல் பார்த்தாள் சௌமியா. சின்னம்மா, அதுக்குள்ள அங்கேயும் இங்கேயுமா தலையில நர கண்டுடுச்சுங்களே, ஆதங்கத்துடன் சொன்ன இசக்கி. இசக்கியை பார்த்து எப்போதும் போல் கலகலவென்று சிரித்தாள் சௌமியா. இசக்கி, என்ன இன்னும் சின்ன பாப்பாவா நினைச்சியா? எனக்கும் வயசாச்சுப்பா. என்ன சொல்றையே? நீ பாரு, எப்படி முகமெல்லாம் சுருக்கம் விழுந்து கிழவனாயிட்ட. என்றும் 16 மார்கண்டேயன் வர வாங்கிய மாதிரியா நாம வாங்கி இருக்கோம். அது சரி, நாளைக்கு சுதந்திராவை பொண்ணு பார்க்க வராங்க. ஞாபகம் இருக்கா? நல்ல இளநீரா ஒரு 25 பறிக்க சொல்லி வீட்டுல போடு. வாழைக்காய் நன்னா காய்ச்சிருக்கா? தரமான வாழைக்காய் இருக்குமா? எம்புட்டு பறிச்சாரட்டும் சின்னம்மா. அதுவும் ஒரு 25 பறிச்சுண்டு நல்ல தலைவாழை இலையா 30 எடுத்துண்டு வா. அது தவிர தேங்காயும் ஒரு 15 இருக்கட்டும். இத பாரு இசக்கி, சுதந்திராவுக்கு கல்யாணம்ங்கிற குஷியில நீயே மரமெல்லாம் ஏறக்கூடாது. ஆளை விட்டு பறிக்க சொல்லு. புரிஞ்சதா? அன்பையும் கண்டிப்பையும் சமமாக கலந்து ஆணையிட்டு விட்டு போனாள் சௌமியா. இசக்கி முத்துவின் கண்கள் நிறைந்தன. சுதந்திராவுக்கு கல்யாணம்னு சந்தோஷப்படுதே, இதுவும் தான் கல்யாணம் கட்டிக்குச்சு. மேல் நோக்கி ஆகாயத்தை பார்த்து 2 கைகளையும் நீட்டி கடவுளை சாபமிட்டான். நீ நல்லா இருப்பியா? ஒரு நல்ல பொண்ணோட வாழ்வுல அநியாயமா விளையாடிட்டியப்பா. மேல் துண்டினால் கண்களை துடைத்து கொண்டு சென்றான் இசக்கி. சௌமியா நேராக மாதர் சங்கத்துக்கு சென்றாள். இப்போது சங்கம் பெரிய கட்டிடமாக ஒரு பக்கம் படிப்பதும் மறுபக்கம் தையல் வகுப்புகளும் நடக்க வசதியாக இருந்தது. அதை சுற்றியுள்ள தோட்டத்து மரங்களின் நிழலில் மாலை ராட்டையில் நூல் சுற்றி கொண்டே பஜனை நடக்கும். தையல் வகுப்பு நடத்தி கொண்டிருந்த சுதந்திராவை பெருமையுடன் பார்த்தபடியே உள்ளே நுழைந்தாள் சௌமியா. மாதர் சங்கத்தின் அங்கத்தினரில் ஏழைகளுக்கு இலவசமாகவும் வசதி படைத்தவர்களுக்கு ஓரளவு கட்டணமும் இருப்பதால் அதன் கணக்கு வழக்குகளை சௌமியாதான் எந்நேரமானாலும் பார்ப்பது. கிராமமும் எல்லா விதத்திலும் ஓரளவு நல்ல முன்னேற்றம் கண்டிருந்தது. வீடு இப்போதே கல்யாண வீடு போன்ற களை கட்டிவிட்டது. மீனா தன் 3 குழந்தைகளுடன் வந்திருந்தாள். நல்ல குடும்ப தலைவனான அவள் கணவன் சிவராமனும் வந்திருந்தான். எப்ப மீனா வந்து ரொம்ப நாழியாச்சா மீனா? இல்லக்கா, இப்பதான் வந்தோம். சுதந்திராவை பொண்ணு பார்க்க வரான்னு ஆளை விட்டு அனுப்பியிருந்தியா? இவருக்கும் இன்னும் 2 நாளைக்கு லீவா, புறப்பட்டு வந்துட்டோம். காப்பி ஏதானும் சாப்பிட்டியா? சௌக்கியமா? என்னடி லட்சுமி, அடுத்தது உன் கல்யாணம் தான் சொல்லிட்டேன், புரிஞ்சுதா? நாணி கோணினாள் லட்சுமி. ஆனாலும் தீர்க்கமாய் கூறினாள். போங்க பெரியம்மா, எப்ப பாரு அடுத்தது நீதான்னு. நான் காலேஜ்ல சேர்ந்து பெரிய படிப்பெல்லாம் படிக்க போறேன். படிப்பு தான் முதல்ல, அப்புறமா தான் கல்யாணம் எல்லாம். ஆளை விடுங்க. அடி என் குஞ்சலம், கண்டிப்பா நிறைய படிடி கண்ணா. உனக்கு எது இஷ்டமோ படி. பெரியம்மா நன்னா உனக்கு தான் சப்போர்ட்டுக்கு வருவேன்.
நன்னா படி லட்சுமி. தேங்க்ஸ் பெரியம்மா. அம்மா அப்பா கிட்ட நீங்க தான் சொல்லணும் பெரியம்மா. 10வது படிச்சா போருங்கிறா. இத பாரு, உன் விஷயத்த அப்புறமா வச்சுக்கலாம். நாளைக்கு முதல்ல சுதந்திராவோட கல்யாணம். நல்லபடியா பேசி முடியட்டும். சித்தமாயி மொழிண்டு இரு. ஆனா ஊனா படிக்கிறேன்னு நாங்கள்லாம் இப்ப என்ன குறைஞ்சு போயிட்டோம் சொல்லிடி பார்க்கலாம். பெரிய சரோஜினி தேவின்னு மனசுல நினப்பு. போடி உள்ள. மீனா வந்து சிடுசிடுத்ததும் முகம் கோம்ப, அனைவர் எதிரிலும் அம்மா திட்டியது அவமானமாய் உணர, துளிர்த்த விழிகளுடன் முகம் சிவக்க உள்ளே ஓடினாள் லக்ஷ்மி. என்ன மீனா இது, குழந்தை இப்படி அழவிட்டுண்டு படிப்பு மேலதான் ஆசைப்படுறா. உன்னால அப்ப முடியறதோ இல்லையோ இப்பவே பிடிச்சு ஏன் இப்படி கோவமா வெடுக்கிற? சரி சரி உள்ள போ. மீனா முணுமுணுத்தபடியே உள்ளே சென்றாள். கணபதியும் சுப்பனியும் வரலையா? சிவராமன் கேட்டான். இப்ப பொண்ணு பார்க்கத்தான் வரா. நிச்சயதார்த்தம்னு செய்தா அப்ப வருவா. எல்லாருக்கும் அவாவா வேலைன்னு பட்டணம் போயாச்சு. ஒவ்வொன்னுக்கும் வர முடியறதா? வாங்க உள்ளே. அப்பாவை பார்த்தேளா? ராஜையும் சுஷ்மிதாவும் சமையல் அறையில் ரொம்பவும் மும்முரமாயிருந்தார்கள். மீனா சிவராமன் குழந்தைகளோடு உட்கார வைத்து சாப்பாடு பரிமாறினாள் சௌமியா. சாப்பாடு பந்தி முடிந்தது. சுதந்திரா, இங்க வாமா. இலையை எடுத்து எச்சிலிடுமா. வா. போ அத்த. இப்பதான் இந்த ரவிக்கு ஹெம் பண்ணலாம், அதுக்குள்ள எழுப்புற. இத பாரு, முதல்ல எச்சிலிடு, அப்புறமா ஹெம் பண்ணலாம். வா சொல்ற. நான் எச்சிலிடுறேன் பெரியம்மா. சுதந்திரா தைக்கட்டும் பெரியம்மா. லக்ஷ்மி, நீ ரொம்ப நன்னா கோலம் போடுவியோன்னோ. வாசல்ல தண்ணி தெளிச்சு பெரிய கோலமா போடு. தேங்காய் குடுமியை நன்னா பிரஷ் மாதிரி பண்ணி வச்சிருக்க. கையெல்லாம் பண்ணிக்காம அதால செம்மண்ணு இடு. சுதந்திரா, உனக்கு சொல்லி 5 நிமிஷமாச்சு. வா. முணுமுணுத்தபடியே ரவிக்கியை சுருட்டி எறிந்துவிட்டு எச்சல் பிரட்டினாள் சுதந்திரா. கோபம் உடனுக்குடன் வந்தாலும் செய்யும் வேலையில் எப்போதுமே ஒரு கச்சிதம் உண்டு. இப்போது எச்சலிட்டதும் அப்படித்தான். 2 புறமும் பிசிறில்லாமல் ஸ்கேலினால் கோடு போட்டது போல் ஒரே அகல நீளத்தில் இட்டு சுருணையால் துடைத்த போது அவள் கோபமே ஓடிப்போயிருந்தது. சுருட்டி எறிந்த ரவிக்கையை ஹெம் பண்ணி முடிக்கலாம் என்று நினைத்து கொல்லைப்புறத்திலிருந்து வந்தவள் லக்ஷ்மி கோலம் போடுவதை கவனித்து வாசலுக்கு விரைந்தாள். பூக்களும் இலைகளும் மாங்காய்களுமாய் கோலம் வட்ட வடிவமான இடத்தில் கிளைகளுடன் படர்ந்திருந்தது. வியந்து போனாள் சுதந்திரா. ரொம்ப நன்னா இருக்குடி லக்ஷ்மி. ரங்கோலி மாதிரி புதுசா புள்ளிலாம் வைக்காம ரொம்ப அழகா போட்டிருக்குடி. எனக்கும் ஒரு டிராயிங் நோட்ல வரைஞ்சு கொடு லக்ஷ்மி. யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்ப எனக்கு வேணும்னாலும் பார்த்துக்கலாம். ஓ, போட்டு தரேனே. கலர் பென்சிலால அழகா கலரோடவே போட்டு தர சுதா. கூறிக்கொண்டே காரியமே கண்ணாயிருந்தாள் லக்ஷ்மி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.